வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 24வது நாள் கேமு. சரி, ஓகே. காலையில் எழுந்திரிச்சு பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே கிளம்பலான்னு பார்த்தா ஆயில் செக் பண்ணுறேன்டாங்க. ஃப்ரீ தான் அப்படின்னாங்க. செக் பண்ணால் ஆயில் கம்மியாக இருக்குப்பா அப்படின்னாங்க. 100 ரூபா டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லி 265 ரூபாய்க்கு ஸ்கூட்டிக்கு ஆயில் அடித்தாச்சு. கிலோமீட்ரு வந்து 55,995 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். சரி, அப்படியே ஆயிலை மாற்றிட்டு இன்றைக்கோட கேம் வந்து ஒரு நண்பருக்கு நடந்த ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரியை நான் சொல்லிடுறேன். அவர் வந்து ஒரு ஐடி கம்பெனிக்கு போய் ஃபுட் டெலிவரி கொடுக்க போயிருந்தார். கொடுத்துட்டு அந்த அந்த பர்சன் வந்து கீழே வந்துட்டு ஃபுட்டை வாங்கிட்டு அமௌண்ட்டு 700 சம்திங் தான் வந்துருந்துச்சு. அது பே பண்ண சொன்னால் அவர் சர்வர் ஏர்னு வந்துச்சு. அதனால் பர்சனல் நம்பர் அவர் கொடுத்துருந்தாரு. இவரும் வாங்கிட்டு வந்துட்டு சரி கண்டிப்பாக ஐடி கம்பெனியில் இருக்கார் போட்டுருவார்னு பார்த்தா போடவே இல்லை. 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, லாஸ்ட்டில் 1 மாதம் ஆயிடுச்சு. இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்படியே அந்த ஐடி கம்பெனிக்கு போயிட்டு வந்து பேசி பார்த்தா அவர் வரலன்றிருக்காங்க. நைட் டியூட்டின்னுட்டாங்க. அவங்க வர்றது வரைக்கும் சொல்லிடுங்க, இன்ஃபார்ம் பண்ணிடுங்கன்ட்டு இவர் சொல்லிட்டு வந்துட்டார். இந்த மேட்ரு வந்து அவங்க டீம் லீடருக்கு போய் கேள்விப்பட்டுட்டு என்னப்பா என்ன பிரச்சனை, காசு கொடுத்துட்டாரான்னு கேட்டப்போ அடுத்த செகண்ட் அவர் லைனுக்கு வந்து தம்பி இந்த மாதிரி காசு கொடுத்துட்டேன்னு சொல்லியிருப்பா, எனக்கு வேலை போயிருப்பா, என் ஃப்யூச்சரே போயிருப்பா அப்படின்றாரு. இல்லாட்டி காசை போடுங்கப்பா, நான் சொல்ல மாட்டேன்னு இவர் சொல்லியிருக்காரு. இல்லை எனக்கு ஒரு வாரம் ஆகணும். 1 வாரமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் டென்ஷன் ஆகிட்டு மறுபடியும் டீம் லீடருக்கு சொல்லிவிட்டு இருப்பா எவ்வளோப்பான்ட்டு அவர் அனுப்பிச்சி விட்டுட்டார். இதிலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வாய்ப்பு மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஆர்வம் வரும். இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற ஆர்வங்கள் குறையும். அதனால் கஸ்டமர் ஆகிய நீங்கள் எங்களுக்கு இப்போ 700 பெரிய காசு தான். அதனால் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு மற்றவங்களுக்கு கொடுக்க விடுங்க. அதனால் கேட்ட காசை கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். இன்றைக்கோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1695 ரூபா ப்ளஸ் இன்சென்டிவ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் இதெல்லாம் சேர்த்து போக 2529 ரூபா. 34 ஆர்டரில் எடுத்திருக்கோம். 13 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. ஆன்லைன் டிப்ஸ் வந்து 45 ரூபா, ஆஃப்லைன் 100 ரூபா. எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தோம்னா பெட்ரோல், ஃபுட்டு, இன்ஜின் ஆயில் சேர்த்து 825 ரூபா ஆச்சு. டோட்டலாக நம்ம கை கிடச்சது வந்து 1849 ரூபா. டைம் இஸ் கோல்டு. டயத்தை பயனுள்ளதாக